हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। इन्नैकि बगारा खाना रेसिपी செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கணும். அதில் ஏலக்காய், லவங்கம், பட்டை, பை லீஃப் அதை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியமான 4 வெங்காயம், இது பெரிய வெங்காயம் 2 போட்டேன் நான். அப்படி கணக்கு பார்த்தோன்னா 200 கிராம் வெங்காயம் போடணும். அப்புறமா அதுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் தேவையானதை உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது போட்டுக்கோங்க. நமக்கு தேவையானது கொஞ்சம் வர பொடி. பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தான் போடணும். 3 போடணும், அவ்வளோதான். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 3 கப் அரிசி ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வரக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இது ஜீரக சம்பா ரைஸு. இது கப்பில் தான் அரிசி ஊற வச்சு அதே கப்பில் 6 கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதி வரும்போது திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் ஊற வச்ச ரைஸ் அதில் போட்டுடணும். நல்லா தண்ணி கொதிக்கணும். தண்ணி ரைஸ் போட்டுட்டு கிண்டிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா பாயில் ஆகிருக்கும். இது டைமில் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணி மூடி வச்சிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடுங்க. திருப்பி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் திருப்பி 5 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. கொஞ்சம் இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது முஸ்லீம் வீட்டில் அப்பப்போ செய்கிறது நல்லா இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்களும் மட்டன் குருமா சூப்பராக இருக்கும், முருங்கை போட்டு. இது ரைஸில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு மூடி வச்சுட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி குருமா செய்ய போகிறேன். அதுக்கு நான் இதில் குக்கரில் கறி வேக வச்சுட்டேன். அதில் ஆயில் போட்டு அது கறி தனியாக எடுத்து வச்சுட்டேன், மட்டன் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே குக்கரில் தாளிக்க போகிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், அது இலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் 200 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 இருக்கும், அது போட்டேன். அது நல்லா ஃப்ரை பண்ணுவோம். வெங்காயம் 200 கிராம் கணக்கில் இருக்கணும். பெரிய வெங்காயம்னா 2, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு இது ரைஸ்க்கு நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச கறி அதில் போட்டுருங்க. மட்டன் போட்டுட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் 5 நிமிஷம் அதை நல்லா அதிலே ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இதாகிடணும். மசாலா இஞ்சி பூண்டில் ஊறிடணும். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் இது 2 சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூனு, மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, அப்புறமா தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் அவங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அவ்வளோ போட்டுக்க வேண்டியதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம முஸ்லீம் வீட்டில் எல்லா வீட்லேயும் செய்வாங்க. இது ரெசிபி நல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் தாளித்து சாப்பாடு சொல்லுவீங்க. நம்ம பகாரா கானா, ஆனால் அது மெத்தடு வேறு, இது மெத்தடு வேறுன்னு நினைக்கிறேன்.
அதை நான் கறி தண்ணிக்குள்ளே இதில் ஊற்றிட்டேன் கொஞ்சோண்டு. அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டு அது கறி தண்ணியிலே கொஞ்சம் அது மசாலா வந்து அது தண்ணி போடணும்ல, தண்ணி போடக்கூடாது. அது கறி தண்ணி கொஞ்சம் போட்டிங்கன்னா அதிலே மசாலா நல்லா வெந்து போயிடும், அது பச்சை வாசனை போயிடும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்து போடுங்க. அதில் 2 ஸ்பூன் 2 கரண்டி 3 கரண்டி அப்படி போடுங்க. நான் 2 கரண்டி போட்டேன். இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம தேங்காய் அதெல்லாம் போட மாட்டேன், தயிர் போடுவோம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு கிரேவி மாதிரி வேணுமா இல்லை குழம்பு மாதிரி கொஞ்சம் வேணுமான்னா வந்து மீடியமாக அது இருக்குது. கறி தண்ணி மட்டன் வேக வச்சில அதே தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே போட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸு மீடியமாக, நிறைய தண்ணி இல்லாமல் நிறைய திக்காக இல்லாமல் கரெக்டாக போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் முருங்கைக்காய் சொன்னேன்ல, முருங்கைக்காய் வந்து இது டைமில் போடணும். இது டைமில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டுருந்தேன்னா அது 3 விசிலுக்கு வெந்து போயிடும் முருங்கைக்காய். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு முருங்கைக்காய் போடணும். போட்டுட்டு இதுக்கு இப்போ வர விசில் மூடி வச்சிடணும். வர விசில் போதும். விசில் எடுத்த உடனே சாலன் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ரெசிபி பகாரா खाना குருமா, ஆலு கோஷ் குருமா. இது முஸ்லீம் ஸ்டைலில் சொல்லுவாங்க.